ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமையால் ஆக்கினை அடைகிறார்கள் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம வீடுகளில் மாடு வளர்க்குறோம். அந்த மாடு என்ன பண்ணும், நம்ம வீட்டில் பழகிச்சுன்னா ரொம்ப தூரத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு போய் மேய்ச்சிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா நேராக நான் அந்த வீட்டில் வந்து நிற்கும். கரெக்டாக அந்த வீட்டை தேடி வந்துடும். எந்த வீட்டில் வளர்க்குறார்களோ அந்த எஜமானனை தேடி அந்த வீட்டுக்கு அந்த மாடு வந்துடும். அந்த எஜமானனே அந்த மாடு நன்றாக அறியும். தூரத்தில் வரும்போதே, குரலை கேட்கும் போதே, சத்தம் கேட்கும் போதே, அல்லது நம்மளுடைய பேச்சை கேட்கும்போது, நமது இருமலை கேட்கும்போது, சமூகத்தில் நம்ம சத்தம் போடுவோம். லேசாக நம்மளுடைய குரலை கேட்டாலே போதும், நம்மளுடைய எல்லா அங்க அசைவை எல்லாத்தையும் அது அறிஞ்சு வச்சுருக்கும். அது மான்னு சொல்லி என்ன பண்ணும், கத்தும். அது மாடு தன் எஜமானை நன்றாக அறிந்து வச்சுருக்கும். கழுதையும் பாருங்கள், நம்முடைய ஆண்டவனின் முன்னணியே அறியும். எந்த இடத்துல கட்டுவாங்க, எந்த இடத்துல அந்த கழுதை எப்போதும் அதனுடைய தொழுவம் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல வந்து அது நின்றுடும், அங்கே வந்து படுத்துக்கும். ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்து நமக்கு கட்டளைகளை கொடுத்து, நமக்கு பாசத்தை கொடுத்து, நேசத்தை கொடுத்து, நம்ம அக்கிரமங்களை மன்னித்து, நம்ம மீறுதல்களை மன்னித்து, அனுதின ஆகாரத்தை கொடுத்து, நம்மளை ஆரோக்கியம் கொடுத்து, நம்மளை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து வழிநடத்தி வருகிற நம்ம வானாதி வானங்களை சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவன், அவருடைய ஒரே பேரான இயேசப்பா, நம்மளை தேற்றும்படியாக அனுப்பின பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், இவர்களையும் கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரும் மறந்துடுறோம். மாடு எஜமான அறியுது, கழுதை முன்னணி அறியுது. ஆனாலும் இஸ்ரவேலோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம ஆண்டவர் மறந்துடுறோம். காலேஜ் ஜம் பண்ணுறதில்ல, அவருக்கு நன்றி சொல்கிறதில்ல. அனுதினமும் ஆகாரம் கொடுக்குறாரு, நம்மளை அனுதினமும் நடத்துகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதில்ல, நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதில்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு பாராட்டுறதில்ல, வேதம் படிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, பாடுறதில்ல, துதிக்கிறதில்ல. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப வியாகுலப்பட்டு இதை எழுதுகிறார். நாமும் ஆண்டவரை மறக்காமல் இருப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.